அனைவருக்கும் என் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய வீடியோ தொடர்கிறேன். இன்றைய வீடியோ எது சம்பந்தப்பட்டதாக இருக்கும்னா MH17 பற்றி. MH17 ஜூலை மாதம் 17ஆம் தேதி 2014 சுடப்பட்டிருக்கு. அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டேன். பார்ட் 2 அப்லோட் பண்ணிட்டேன். இது பார்ட் 3. ஓகே. ஸோ அப்போ அந்த வீடியோவில் பேசஞ்சர் ஃபோட்டோ நான் விட்டுல. அது இந்த வீடியோவில் நான் பேசஞ்சர் ஃபோட்டோலாம் நான் கொஞ்சம் எனக்கு எவ்வளோ ஃபோட்டோஸ் எடுக்க முடியுமோ அவ்வளோ ஃபோட்டோஸ் இன்டர்நெட்லேருந்து பேசஞ்சர் லிஸ்ட்டுக்கு இந்த ஃபோட்டோஸ் நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன் இன்டர்நெட்லேருந்து. அப்புறம் பேருங்கள்லாம் நான் எழுதலை, ஃபோட்டோஸ் இருக்குது. அது நான் இப்போ இந்த வீடியோவில் நான் அப்படியே ஸ்பீக்கர் வழியாக ஓட்டுறேன் வீடியோ. பிறகு கடைசியில் நான் ஓட்டுவேன் பேசஞ்சரோட ஃபோட்டோஸ். சிலரோட எல்லோரோடையும் என்னால் எடுக்க முடியல, எனக்கு முடிஞ்சதை மட்டும் நான் எடுத்துருக்குறேன். ஓகே, இன்டர்நெட்டில். ஸோ அப்புறம் எத்தனை பேசஞ்சரு, 10 நாட்டு பேசஞ்சரு, ஒவ்வொரு நாட்டுக்கும் எவ்வளோ பேர் அதில் அந்த ஏர்பிளேனில் ஏறி வந்திருக்காங்க, ஒவ்வொரு கண்ட்ரியோட அந்த லிஸ்ட்டு எத்தனை பேசஞ்சர்னு, பேசஞ்சர் அளவு மட்டும் எவ்வளோ பேர் ஏறியிருக்காங்கன்னா அது மட்டும் நான் சொல்லியிருக்கேன். பிறகு அப்புறம் பேரெல்லாம் என்னால் சொல்ல முடியாதுனால எடுக்க முடியல. நான் ஃபோட்டோஸ் கொஞ்சம் இருக்குது. மலேசியா பேசஞ்சர் ஃபோட்டோஸு, ஓவர்சீஸ் கண்ட்ரியில் உள்ளவங்க, நெதர்லாந்து உள்ளவங்களோடலாம் இருக்குது. ஆனால் சிலரோட எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க, எதை எடுக்கிறதுன்னு தெரில. ஸோ அப்போ அதெல்லாம் ரொம்ப பார்த்து நான் எடுத்துக்கிட்டு அதெல்லாம் நான் ஆராய்ச்சி பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தா இந்த நாடான்னு இந்த பேசஞ்சர் வயசு என்ன அதெல்லாம் எடுத்து குறிப்பெடுத்து நான் எழுத முடியாது. என்னோடய வீடியோவில் நான் எழுத முடியாது. ஓகே, ஏன்னா அதெல்லாம் ரொம்ப வேலை எனக்கு. ஓகே, நான் இப்போ இந்த MH17 பற்றி நான் போடுறேன்னா ஏற்கனவே ஒரு வீடியோ நான் இதுக்கு முன்னே அப்லோட் பண்ணது போட்டுட்டேன். அதுக்கு முன்னையும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்ட் 1 போட்டிருக்கேன், பார்ட் 2 போட்டாச்சு. இது பார்ட் 3. இதில் ரெண்டாவது வீடியோ, 2வது பார்ட் வீடியோ, அதில் விடுபட்டு போன சில தகவல்கள், அதாவது எனக்கு தெரிஞ்ச தகவல்கள், நான் ஏதாவது ஃபோட்டோஸ்லாம் வைக்கணுமோ பேசஞ்சர் ஃபோட்டோஸு அது ஒட்டி, அதாவது வீடியோவில் லாஸ்ட் வீடியோலாம் ஒட்டுவேன், வச்சு அதில் வச்சுட்டு பிறகு வீடியோ முடிப்பேன். இப்போ நான் இப்போ அந்த பார்ட் 2 வீடியோவிலையும் நான் எல்லாம் சொல்லிட்டேன். 2014 அந்த MH17 ஓட்டிக்கிட்டு போனவர்களில் ஒருத்தரோட வயசு ஏஜென்ட் சூவோட வயசு 44. 2014 அப்போ அவருக்கு 2014 44. பிறகு அவரோட போனவர் இன்னொருத்தர் நெதர்லாண்ட்ஸ் நாட்டுக்கு, ஒன் அம்ரான் பின் ஒன் உசேன். ஓகே, இவருக்கு அந்த சமயம் 2014 49 வயசு. ஒன் அம்ரான் கோ பைலட்டு, ஒன் அம்ரான் பின் ஒன் உசேன் 49 வயசு. இவர் கோ பைலட்டு. இவர் நெதர்லாண்ட்லேருந்து அங்கேருந்து வர்றப்ப ஒன் அம்ரான் தான் ஓட்டிக்கிட்டு வந்திருக்காரு. ஓகே, இல்லை நான் சொல்கிறேன், என் மனசுக்கு தோன்றதை சொல்கிறேன். மலேசியாவுக்கு வர்றப்ப தான் ஒன் அம்ரான் தான் ஓட்டிக்கிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அப்போ தான் அந்த ரஷ்யா யுக்ரைன் சண்டை நடந்தப்போ ஏர்பிளேனு சுடப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் நான் வீடியோவில் இந்த லாஸ்ட் வீடியோ, இந்த செகண்ட் பார்ட் 2 வீடியோவில் எல்லாம் நான் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இப்போ சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருப்பீங்க, எல்லாம் கொஞ்சம் சொல்லிட்டேன், விளக்கமாக சொல்லிட்டேன். இப்போ இந்த வீடியோவில் நான் அதிகம் சொல்ல தேவையில்லை, ஏன்னா எல்லா விஷயமும் இப்போ இந்த பார்ட் 2 வீடியோலேயே நான் சொல்லிட்டேன். ஓகே, கண்ணாடி காட்டிடுறேன். ஓகே, ஓகே. ஸோ இப்போ பைலட்ஸுங்க யாரும் இங்கேருந்து ஓட்டிக்கிட்டு போனது, அங்கேருந்து ஓட்டிக்கிட்டு வந்தது, இந்த விவரமெல்லாம் நான் சொல்லியாச்சு. பேசஞ்சர் லிஸ்ட்டு
நான் கடைசியில் எழுதுறேன். ரஷ்யா படைகளுக்கும் ஆர்மி படைகளுக்கும் யுக்ரைன் நாட்டு ஆர்மி படைகளுக்கும் சண்டை நடந்துக்கிட்டு இருந்துச்சுல்ல 17ஆம் தேதி 7வது மாதம். யுக்ரைன் ரஷ்யா இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்கல்ல, அப்போ தானே சுடப்பட்டிருக்கு. இது சுட்டது வந்து யுக்ரைன் படைகளாக இருக்காது. யுக்ரைன் படைகள் சுட்டிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா யுக்ரைன் நாட்டில் இந்த எல்லா பகுதியில் யுக்ரைன் நாட்டில் உள்ள அந்த வீடுங்க மேலே ஏரோப்ளேன் எல்லாம் சுடப்பட்டு எல்லாம் உடஞ்சி விழுந்துருக்குது. அந்த ஃபோட்டோஸ் வந்து நேற்று நான் இந்த பார்ட் 2 வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அந்த ஏரோப்ளேனோட பார்ட்ஸ் எல்லாம் வந்து உடஞ்சி, அதாவது ஏரோப்ளேன் சுட்டதும் அந்த ஏரோப்ளேனோட உடஞ்சி உழுவுற பாகம்லாம் வந்து ஈஸ்டர்ன் யுக்ரைன் வீடு பக்கமாக விழுந்துருக்கு. வீடு ஹவுஸ் எல்லாம் வீடுங்க நிறையா இருக்குது. அதில் கூட விழுந்துருக்குது. ஏரோப்ளேன் உடஞ்ச பாகம் அதில் விழுந்துருக்குது. வீட்டு மேலே விழுவுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்குன்னா அப்போ யுக்ரைன் வீடுங்க பக்கமாக தான் அந்த ஏரோப்ளேன் போயிருக்குது. அதாவது இப்போ நெதர்லாந்து ஆம்ஸ்டர்டாம்லேருந்து அங்கேருந்து வந்த ஏரோப்ளேன் ஈஸ்டர்ன் யுக்ரைன் வழியாக அந்த வழியாக போனது வந்து வீடு பக்கமாக தான் போயிருக்குது, மேலே பறந்துருக்குது. ஓகே, இப்போ இது வந்து யுக்ரைன்காரங்க இந்த பக்கம் அந்த பக்கம் சண்டை போட்டாலும் சரி, இப்படி 2 பக்கமும் சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. சண்டை போட்டிருந்தா இந்த எங்கல்லையும் ஏரோப்ளேனை சுட்டுருக்கலாம், அந்த எங்கல்லையும் ஏரோப்ளேனை சுட்டுருக்கலாம். அப்போ யுக்ரைன் வீடு மேலே அது வந்து வீட்டுக்கு பக்கமாக எல்லாம் விழுந்துருக்குது. அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே பக்கம் வரும். அதுக்கு பக்கத்தில் வீடுங்க இருக்குது. ஸோ இப்போ வீட்டுக்கு பக்கமாக விழுந்துருக்குதுன்னா இது கண்டிப்பாக யுக்ரைன்காரங்க சுட்டிருக்க வாய்ப்பு இல்லை, ரஷ்யாக்காரங்க தான். ரஷ்யாக்காரங்களாம் ரொம்ப கட்டிக்காரங்க. ரஷ்யா நாடு வந்து அவ்வளோ பெரிய நாடு. பார்த்தீங்களா, அந்த மேப்பில் பாருங்கள், ரஷ்யா நாடு கனடா நாடும் பெரிய நாடு தான். நான் படம் அந்த மேப்பில் பார்த்துருக்கேன். ஆனால் கனடாவை விட ரஷ்யா தான் பெரிய நாடாக இருக்குது. ஸோ அப்போ அதில் வந்து எவ்வளோ இடங்க இருக்கும். அந்த பக்கம் இருந்து இவங்க வந்து யுக்ரைன் படைகளோட சண்டை போட்டிருக்காங்க அங்கேருந்து இங்கே. அப்போ அவங்க வந்து தூரத்துலேருந்து மிஷின் கன்னும் சுட்டா ஒரு 4 மீது ஒன்றா இருக்குது பாருங்க. ஒன்று கூட சுடலாம். ஆனால் ஒன்று தான் பாஞ்சிருக்குது ஏர்பிளைனு முன்பக்கம். MH17 ஆளுங்க அந்த மின்னுக்கு பேசஞ்சர் உட்காந்துருக்காங்களே, இந்த பக்கம் அது வழியாக தான் இப்படி போயிருக்குது. அந்த அந்த மிஷின் கன்னு எல்லாம் அந்த ப்ளூவில் நீட்டாக இருக்கும். அது பார்த்தா பச்சை கலரில் இருக்கும். பச்சை கலரில் இன்டர்நெட்டில் அந்த ஏவுகணை மிஷின் கன்னை சுட்டதை வந்து இன்டர்நெட்டில் போட்டிருக்காங்க. பச்சை கலரில் இருக்குது. அந்த பச்சை கலரில் தான் மீனாட்சி அம்மனோட உடம்பு வந்து மீனாட்சி அம்மனோட பாடி வந்து இந்த க்ரீனில் இருக்கும் பாருங்க. இந்த க்ரீனில் இந்த பச்சை கலர் இங்கே தெரியுதுங்களா? ஓகே, இந்த பச்சை அதாவது டார்க் க்ரீன், கொஞ்சம் திக்காக இருக்கும். இந்த லைட் இல்லை, இதுதான் இந்த டார்க் மாதிரி, இது அந்த பச்சை டார்க் பச்சை. ஸோ இது வந்து எமரல்டு க்ரீன் கலரு பாடியில், மீனாட்சி அம்மன் உடம்புல எமரல்டு க்ரீன் சதை அவங்களுக்கு உடம்பு முழுக்க. பாடியே வந்து பாடியோட கலரே வந்து எமரல்டு க்ரீன் கலரு. ஓகே, ஸோ அப்போ அந்த மிஷின் கன் இருக்குதுல சுட்டுது, அதுவும் எவ்வளோ நீட்டு இருக்குல்ல, அதுவும் பச்சை கலரில் தான். அவங்க உடம்பு கலர் பச்சை கலரில் தான். இது வந்து என்னன்னு ஒன்றும் தெரியல. ஓகே, 3/7 கோசம் நான் ஃபேஸ்புக்கில் இருந்தப்ப 2014 ஃபேஸ்புக்கில் இருந்தேன். 2014 2013 இருந்தேன் மீனாட்சி அம்மன் ஃபேஸ்புக்கில். 2013 தாண்டி 2014 மறு வருஷம் வந்துச்சு. அப்போ மீனாட்சி அம்மன் ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் ஒட்டியிருந்தேன். எல்லா சாமி ஃபோட்டோவும் அவங்கள ராணியாக்கி, மீனாட்சி அம்மனை வந்து இந்த சாமியை வந்து கோட்டை வந்து நான் ராணியாக்கி அவங்களுக்கு கிரீடம் வச்சு நகைங்க வச்சு
அவங்கள ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணுற மாதிரி எல்லா பொருட்களும் அவங்களுக்கு வச்சேன். சேலை எல்லாம் குயின் ஆக்கினேன். குயின் ஆஃப் மாடல் கோட்டன்னு எல்லாம் எழுதியிருக்கேன். ஸோ இது அந்த சமயம் தான் நிறைய ஃபோட்டோஸ் வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப 2000 ஃபோட்டோஸ் தாண்டி 3000 ஃபோட்டோஸுக்கு வர்ற அப்போ தான் நான் ஃபேஸ்புக்கில் தான் இருக்கேன். இது சாமி ஃபோட்டோஸ் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். மீனாட்சி அம்மா ப்ரொஃபைல் தான் எனக்கு ஃபேஸ்புக்கில். எனக்கு என்னோடய அக்கௌண்ட் வந்து மீனாட்சி அம்மன் ஃபேஸ்புக்கு, அந்த அக்கௌண்ட்டில் தான் இருந்தேன். ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த சமயம் தான் வந்து 3வது மாதம் 8ஆம் தேதி ஏரோப்ளேனு காணாமல் போச்சுல்ல, நினைச்சு 3 கோசம். அதுக்கு பிறகு நான் அந்த ஃபேஸ்புக்கை மூடிட்டேன். ஃபேஸ்புக்கில் உள்ள சாமி படங்க, நகைங்க, சேலைங்க, பூவுங்க, இன்னும் மற்ற சாமிங்க என்னென்ன உலகத்தில் தமிழ்நாடுங்க கும்பிடுற சாமி இருக்கோ எல்லாமே இருக்குது. ஆல் இன் ஒன் சாமிங்க. ஆனால் முன்னுக்கு இருக்கிறது மீனாட்சி அம்மன், அந்த காட்டு, அவங்க சிவன், அவங்க தான் முன்னுக்கு இருப்பாங்க. ஓகே, அந்த ஃபேஸ்புக்கை நான் மூடிட்டேன். 3 கோசம் காணாமல் போனதும் 1 மாதத்துக்கிட்ட ஆச்சு நினைக்கிறேன். அதெல்லாம் நான் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நான் டிலீட் பண்ணேன். நான் அதை வந்து ப்ரொஃபைலில் டிலீட் பண்ணல, முதல்ல ஃபோட்டோஸ் தான் டிலீட் பண்ணேன். அதுக்கு பிறகு ஃபேஸ்புக் விட்டு வெளியாகிட்டேன். இன்ன வரைக்கும் எனக்கு ஃபேஸ்புக் இல்லை. ஓகே, ஏன்னா மனசு இதாக போச்சு. அவங்க ஃபேஸ்புக்கை வந்து வச்சுருக்க முடியலையே, இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்துருச்சு. அதாவது இப்போ ஏர்ப்ளேன் காணாமல் போச்சு. அது ஓட்டிக்கிட்டு போனது ஜாரி அமர் ஷாவும் ஃபாரூக் அப்துல் ஹமீதும். ஜாரி அமர் ஷா பேர் வருது. அந்த 2014வது வருஷத்தில் மலேசியாவுக்கு சுல்தானாக இருந்தவர் அஷாம் ஷான்னு வரும். அதுக்கு முன்ன லஹாடத்தோட சண்டை நடந்துச்சு. ஸோ இப்போ லஹாடத்தோட சண்டை நடந்த பிறகு தான் அதாவது 2வது மாதம் தான் லஹாடத்தோட சண்டை நடந்துச்சு. 2012 நினைக்கிறேன். 2012 2013 தெரியல, லஹாடத்தோட சண்டை நடந்தது. வருஷம் வந்து இன்டர்நெட்டில் மாற்றி போட்டாங்க. 2012 ஒரு சமயம் பார்த்தப்ப திரும்ப பார்க்குறப்ப 2013. அதனால நான் உறுதியாக சொல்ல முடியாது வருஷம் என்னான்னு. நான் 2013-12 தெரியல. அதுக்கு பிறகு தான், அதாவது 2014 2013-12 அதுக்கு பிறகு மறு வருஷம்தான் 3வது மாதம் 8ஆம் தேதி ஏரோப்ளேன் எம்ஹெச் காணாமல் போயிருக்கு. அந்த சமயத்தில் சுல்தானாக இருந்தவர் ஷா பேர் உள்ளது. ஸோ அப்போ இதெல்லாம் நான் பார்க்குறப்ப எனக்கு ஃபேஸ்புக்கு வேண்டாம்னு நினச்சிட்டேன். அதுக்கு பிறகு வந்து இந்த ஏரோப்ளேன் இந்த மாதிரி ஆன பிறகு நான் வந்து ஃபேஸ்புக்கை வச்சுக்க விரும்பலை. எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு எல்லாமே டிலீட் பண்ணியாச்சு. ஃபோட்டோஸ் எல்லாம் டிலீட் பண்ணிட்டு தான் ஃபேஸ்புக்கை வந்து நான் மூடினேன். இருந்தாலும் எனக்கு அதெல்லாம் வருத்தம் இல்லை. ஃபேஸ்புக் இல்லையான்ட்டு எனக்கு தேவையில்லை. ஃபேஸ்புக்கெல்லாம் ரொம்ப ஆபத்தான இடம். அதிலெல்லாம் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய செக்ஸு நோட்டிஃபிகேஷன்லாம் ஆளுங்களுக்கு அனுப்புவாங்க. மலேசியாவில் நான் பார்த்துருக்கேன். மலேசியாவில் உள்ள மாம்பிள்ளைங்க ப்ரொஃபைல் ஃபேஸ்புக் வச்சுருந்தா அவங்களுக்கு வந்து ஃபைன் ஃப்ரெண்ட்ஸு ப்ரொஃபைலும் போகும். அதே சமயத்தில் பொம்பளைங்களோட செக்ஸ் ஃபோட்டோலாம் அனுப்பி விடுவாங்க. ஆம்பளைங்களுக்கு அனுப்புவாங்க. மலேசியா ஃபேஸ்புக்காரங்க இவங்க அனுப்புறது. ஸோ இப்படியெல்லாம் வந்து அனுப்பிக்கிட்டு இருந்தா, நான் ஃபேஸ்புக்கில் இருக்கிறப்ப எனக்கு போனெல்லாம் ஒன்று வந்திருக்குது. செக்ஸ் ஃபோட்டோலாம் வந்திருக்குது. அதாவது இதில் அனுப்பி விட்டுருக்காங்க மலேசியா ஃபேஸ்புக்கில் உள்ளவங்க. அதெல்லாம் வந்திருக்கு. நான் அதெல்லாம் டிலீட் பண்ணிட்டேன். அதை வச்சுருக்காங்க பாருங்கள் என்னோட ஃபேஸ்புக்கில். மீனாட்சி அம்மா ஃபேஸ்புக்கில் நான் இருக்கேன். ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் ஒரு ஃபோட்டோவில் செக்ஸ் ஃபோட்டோ இருக்குது. அது மலேசியா ஃபேஸ்புக்கில் அவங்க அந்த ப்ரொஃபைலை எனக்கு அனுப்பியிருக்காங்க. மற்றவங்களோடையும் இருந்துச்சு, ஆனால் இதையும் அனுப்பியிருக்காங்க. அப்போ எனக்கே வந்திருக்குன்னா எல்லாத்துக்கும் போயிருக்கோம்ல. எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க இந்த ஃபேஸ்புக்கில் இருந்து எனக்கு ரொம்ப வந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து யூகேல உள்ள ஃபேஸ்புக்கு வெள்ளக்காரங்க அனுப்புகிறதா, அல்லது மலேசியாவில் உள்ள தமிழாளுங்க, மலாய்க்காரங்க,
இந்த சீனாங்க ஃபேஸ்புக்கில் வேலை செய்கிறவங்க இவங்க வந்து எல்லாத்துக்கும் இப்படி அனுப்பி விட்றது. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இதுவும் வருது ப்ரொஃபைல்லாம். அதே சமயத்தில் இந்த மாதிரி ஆபாசமான பொம்பளைங்களோட ஆபாசமான ப்ரொஃபைலு அதெல்லாம் ஆம்பளைங்களுக்கு அனுப்பி விடுறாங்க. பொம்பளைங்களுக்கும் போகும் நினைக்கிறேன், பொம்பளைங்களுக்கு வேற மாதிரி போகும். ஸோ இப்போ இதெல்லாம் என்னத்துக்கு வந்து ஃபேஸ்புக்கில் அந்த மாதிரி ஒரு ஹாட் ஹேப்ஸ் என்னத்துக்கு? அதெல்லாம் இருந்தால் பிள்ளைங்க வந்து கெட்டு போயிடும், பிள்ளைங்களோட மைண்ட் ஸ்பாயில் ஆகிடும். இப்போல்லாம் சின்ன பிள்ளைங்கள்லாம் ஃபேஸ்புக் வச்சுருக்குதுங்க. 18 வயசு 19 வயசு 20 வயசுல உள்ளவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணாத பிள்ளைங்க எல்லாம் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் ஃபேஸ்புக் வச்சுருக்கு. இப்போ இந்த மாதிரி ஹாட் ஹேப்ஸை வந்து ஃபேஸ்புக்கில் அதையும் வச்சு ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ் இதையும் வச்சு ரெண்டையும் எல்லாம் ஆம்பளைங்களுக்கு எல்லாம் அனுப்பி விட்டா ஆம்பளைங்களுக்கு அனுப்பி விடுறது. இப்போ எனக்கு வந்திருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். இப்போ ஆம்பளைங்களுக்கு வந்து அனுப்பி விட்டா இந்த மாதிரி ஹாட் ஹேப்ஸு பிள்ளைங்க வந்து தவறான வழியில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இந்த ஹாட் ஹேப்ஸ் அனுப்புறதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஃபேஸ்புக்கில் இது நான் வந்து மலேசியா பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன், வெளிநாடு எனக்கு தெரியாது. ஸோ இப்போ இந்த ஹாட் ஹேப்ஸ் வந்து எல்லாத்துக்கும் அனுப்புறதுனால ஆம்பளைங்களோட மைண்ட் ஸ்பாயில் பண்ணி பொம்பளைங்க அதில் உள்ள பொம்பளைங்களை இல்லை அதில் உள்ள பொம்பளைங்களை காதல் பண்ணி இழுத்துக்கிட்டு எங்கேயாவது ஓடிடுறது. சிறு வயசில் கல்யாணம் பண்ண முடியாது, படிக்கிற பிள்ளைங்களாம் முடியாது. அதெல்லாம் ஆம்பளைங்க பொம்பளைங்களை கூட்டிக்கிட்டு ஓடிடுவாங்க. பொம்பளைங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க மேலே ஆசைப்பட்டு அவங்கள கூட்டிக்கிட்டு எங்கேயாவது 2 பேரும் ஓடி போயிடுவாங்க. ஸோ அப்போ இது வந்து ஃபேஸ்புக்கில் ஹாட் ஆப்ஸ் வச்சா இவன் அவனை கூட்டிக்கிட்டு ஓடுறது, அவன் இவனை கூட்டிக்கிட்டு ஓடுறது, இப்படியா எல்லாம் ஓடுகாலியாக இருக்குங்க. கடைசியில் அப்பா அம்மா வந்து பிள்ளைய இழந்துக்கிட்டு பரிதவிப்பாங்க. பிள்ளைங்களை தேடுவாங்க வலை வீசி. இங்கே கூட சிரம்பாங்க கூட எத்தனையோ பிள்ளைங்க காணாமல் போச்சு, எல்லாம் அந்த ஃபேஸ்புக்னால தான். ஆபாசமான ஹாட் ஆப்ஸு என்னத்துக்கு மலேசியா ஃபேஸ்புக்கில்? வெளிநாடு எனக்கு தெரியாது, என் நாடை பற்றி சொல்கிறேன். நான் இப்போ பேசுகிறது தான் என் நாட்டை பற்றி தான் நான் பேசி ஆகணும். ஓகே, ஸோ அந்த ஹாட் ஆப்ஸு என்னத்துக்கு? இதனால் பிள்ளைங்க கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாம் மைண்ட் ஸ்பாயில் ஆகிடும். காதல் பண்ணி கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் பரவாயில்ல, ஆனால் சும்மா காதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனா அது கூட்டிக்கிட்டு வந்தாச்சும் ஓடி போயிடுவாங்க. எவ்வளோ பேர் காணாமல் போயிட்டாங்க மலேசியாவில் தெரியுமா, பொம்பளை பிள்ளைங்க. இப்போ இதெல்லாம் வந்து எதனாலன்னா ஃபேஸ்புக்னால. இதனாலேயும் இருக்கும், மற்ற இதனாலேயும் இருக்கும். ஆனால் ஃபேஸ்புக்னால இந்த மாதிரி பிள்ளைங்க காணாமல் போகிறது அதிக சம்பவம் நடக்குது. டீனேஜாக உள்ளவங்க தவறான வழியில் நடக்கிறதுக்கு ஃபேஸ்புக் வந்து உதவுது. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலே அதே போதுமே, அது ஒன்று போதுமே, ஹாட் ஆப்ஸ் தேவையில்லை. அப்படி யாராவது ஹாட் ஆப்ஸ் மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் நிறையா யூடியூப்பை சொல்லிட்டேன், ஏன்னா நான் யூடியூப்பில் இருக்கிறதுனால யூடியூப்ன்ட்டு சொல்லிட்டேன், வாயில் வந்துருச்சு. அதாவது ஃபேஸ்புக்கில் யாராவது அப்படி வந்து ஹாட் ஆப்ஸுக்கு ஃபோட்டோஸ்லாம் வந்து நிறைய ப்ரொஃபைல் வச்சு யாராவது கிரியேட் பண்ணி அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக்கில் வந்து அந்த அந்த செக்ஸ் வீடியோ, அதாவது ஹாட் ஆப்ஸ் மாதிரி ஆபாசமான படங்கள் பொம்பளைங்களோட யாராவது இணைச்சி ஃபேஸ்புக்கில் ப்ரொஃபைல் வச்சுருந்தா அந்த ப்ரொஃபைலை யூகேக்காரங்க என்ன பண்ணணும், அதான் யூகே தலைவர் அந்த மார்க் ஜூக்கர்பர்க், ஓகே பர்கர்ன்ற மாதிரி வருது, அவரு என்ன பண்ணணும், அதை பார்த்து அந்த மாதிரி ஆபாசமான ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து யாராவது ப்ரொஃபைல் வச்சுருந்தா அவர் வந்து அதை வார்னிங் பண்ணி எந்த நாட்டில் வைக்கிறாங்களோ, இப்போ மலேசியாவில் நான் பார்த்துருக்கேன், எங்கனால நான் பார்த்துருக்கேன், நான் போய் சொல்ல, அந்த மாதிரி வச்சுருந்தா அவங்கெல்லாம் வந்து செக் பண்ணணும். செக் பண்ணி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ்னால் ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் வைக்கணும்னு அந்த மார்க் ஜூக்கர்பர்க் வந்து ஆர்டர் கொடுக்கணும் ஒவ்வொரு நாட்டுக்கும். ஹாட் ஆப்ஸ் விற்கக்கூடாதுன்ட்டு. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ்னால் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். இந்த மாதிரி ஆபாசமான படங்கள்லாம் வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் அந்தந்த பிரான்ச்சு, யூகேவோட பிரான்ச்சு ஃபேஸ்புக்கில் அந்தந்த ஃபேஸ்புக்கில் வேலை செய்கிறவங்க ஆளுங்களுக்கெல்லாம் அனுப்புனா ப்ரொஃபைலு அப்படி அனுப்புனா ஹாட் ஆப்ஸு ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புனா இது வந்து மக்கள் வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை. அதாவது அவங்க மைனஸ் பாயிண்ட் பண்ணி கெட்ட வழியில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டாக்குறாங்களா இல்லையா? இதெல்லாம் வந்து இந்த ஃபேஸ்புக் தலைவருக்கு தெரியுமா?
என்னன்னா ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ்னா கூட்டாளி மட்டும்தான். ஃபேஸ்புக்னா என்ன? ஃபேஸ் முகம், புக்குனா புக்கு, புத்தகம் ஃபேஸ் காட்டுறது. அவங்க வந்து கூட்டாளியா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறது. இதுதான் வந்து ஃபேஸ்புக்கு ஒரு ப்ரொஃபைலுக்கு அடையாளம். அதுதான் சொல்லலாம். அதோட ஹாட் ஆப்ஸ் தேவையில்லை. என்னதுக்கு ஹாட் ஆப்ஸ்? ஏன் அவங்க வந்து ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து ஃபைன் ஃப்ரெண்ட்ஸா அந்த ப்ரொஃபைல் இருந்தாலே போதுமே. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் முக்கியம். ஹாட் ஆப்ஸ் தேவையில்லை. ஹாட் ஆப்ஸ் வச்சு பிள்ளைங்க கெட்டு போயிடும், மனுஷங்களும் கெட்டு போயிடுவாங்க. இப்போ கல்யாணம் பண்ண ஆம்பளைங்க, கல்யாணம் பண்ண பொம்பளைங்க, அவங்களுக்குலாம் ஹாட் ஆப்ஸ் போகுது. அந்த மாதிரி எல்லாம் போனா ஆம்பளைங்களுக்கு சொல்றாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, பொண்டாட்டி இருக்க வேற ஒரு பொம்பளை கூட தொடர்பு கொண்டு அந்த அவங்க குடும்பம் வீணா போயிடும். குடும்பம் வீணா போயிடும், தெரியுங்களா? இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆம்பளைங்க வேற ஒரு பொம்பளைங்க யாராச்சும் ப்ராப்பர் இருந்தா அவங்க கூட உல்லாசமா இருப்பாங்க. எல்லாம் வந்து என்ன, அந்த ஹாட் ஆப்ஸ்னால. அப்ப அவங்க குடும்பத்துல கணவன் மனைவி சண்டை வரும், குடும்பம் பிரிஞ்சு போயிடும், டைவர்ஸ் ஆகும், பிரிஞ்சிடுவாங்க, பிள்ளைங்க தனியா போயிடும், இந்த பிள்ளைங்க தனியா போயிடும், இங்க போயிடும், அப்பா கூட அம்மா கூட போயிடும். இதெல்லாம் வந்து இந்த ஹாட் ஆப்ஸ்னால தான் நடக்கிறது. கல்யாணம் ஆன ஆம்பளைங்களுக்கும் சரி, கல்யாணம் ஆகாத ஆம்பளைங்களுக்கும் சரி, ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ்னா அந்த ஃபைன் ஃப்ரெண்ட்ஸு இது மட்டும்தான் அனுப்பணுமே தவிர ப்ரொஃபைலு ஹாட் ஆப்ஸ் தேவையில்லை. இதை வந்து இவர் சுகர்பர்க் இவர் வந்து கொண்டு வரணும், வார்னிங் பண்ணணும் ஒவ்வொரு நாட்டுக்கும், குறிப்பாக மலேசியாவுக்கு. ஸோ இப்போ நான் ஏன் சொல்கிறேன்னா, நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன். நான் தவறா நான் ஒன்றும் சொல்லலை. ஃபேஸ்புக்னால நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. அதாவது கல்யாணம் ஆனவங்களுக்கும் பிரச்சனை வர்றதுக்கு குடும்பத்தில் வாய்ப்பு இருக்குது. கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களுக்கும் வந்து அவங்களுக்கும் அந்த வாழ்க்கை வந்து வீணாக போகிறதுக்கு, அதாவது புத்தி கட்டு போயிடும். பிள்ளைங்க நல்ல நடத்தையில் நடக்காது, படிக்கிறது ஒழுங்கா படிக்காது இந்த ஹாட் ஆப்ஸ்னால. இப்போ உலகம் முழுவதுமே ஃபேஸ்புக்னால தான், இந்த ஹாட் ஆப்ஸ் வந்து எல்லாத்துக்கும் அனுப்புறதுனால தான் உலகம் முழுவதுமே வந்து எல்லாம் வந்து நிறைய பிரச்சனை. இன்னொன்று வந்து மலேசியா உலகம் முழுவதுமே இந்த ஃபேஸ்புக் வந்து எதில் இருக்கு? இன்டர்நெட்டில் தானே இருக்கு. இன்டர்நெட்டுக்காரங்க யூஎஸ்ஏ இன்டர்நெட்டுக்காரங்க அவங்க தான் வந்து முதல்ல வந்து இன்டர்நெட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. யூஎஸ்ஏ இன்டர்நெட்டுக்காரங்க என்ன பண்ணியிருக்கணும், அவங்க தானே உலகத்தில் முதல்ல இன்டர்நெட்டை வந்து உலகம் முழுவதும் பரப்புனாங்க. உலகம் முழுவதுமே இன்டர்நெட் பாய்க்கிறாங்கன்னா யூஎஸ்ஏயில் உள்ளவங்க தான் வந்து இன்டர்நெட் கண்டுபிடிச்சி உலகம் முழுவதுமே எல்லாரும் இப்போ வரைக்கும் முந்தைய இருந்து எப்போ கண்டுபிடிச்சாங்களோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இன்டர்நெட் பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. நிறைய ஆப்ஸ் இருக்குது, நிறைய இன்டர்நெட் ரொம்ப பேர் எல்லாம் பாவிக்கிறாங்க. ஓகே, அது என்னன்னு உங்களுக்கும் தெரியும். நிறைய நன்மைகள் இருக்குது இன்டர்நெட்னால. அதை கண்டுபிடிச்சது வந்து யூஎஸ்ஏல உள்ளவங்க, யூஎஸ்ஏ ஜிமெயில்காரங்க, அவங்க தான் வந்து அந்த இன்டர்நெட்டை கண்டுபிடிச்சாங்க. ஸோ அவங்க இன்டர்நெட்டுக்காரங்க வந்து ஓன் பண்ண முடியாதா, சொல்ல முடியாதா, இந்தந்த ஆப்ஸ் தான் வைக்கணும், இந்தந்த ஃபேஸ்புக்கில் வந்து ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ்னா இது மட்டும் தான் நீங்கள் வைக்கணும், ஹாட் ஆப்ஸ்லாம் வைக்கக்கூடாது. ஏன் இந்த ஜிமெயில்காரங்க யூஎஸ்ஏல உள்ளவங்க வந்து ஃபேஸ்புக்கு வார்னிங் பண்ணக்கூடாதா? ஏன் இந்த ஜிமெயில்காரங்க பேசாமல் இருக்காங்க? அவங்களோட கிளையில தானே, அவங்களோட பிரான்ச்சு தானே எல்லாம் உலகம் முழுமே இன்டர்நெட் பாதிக்குது. அவங்களுக்கும் எல்லாம் தெரியும் தானே ஃபேஸ்புக்கில் என்னென்ன ஆப்ஸ், என்னென்ன மாதிரி ஒரு இதெல்லாம், அதாவது ஃபோட்டோஸ்லாம் வைக்கிறாங்கன்னு கண்டிப்பாக தெரியும் யூஎஸ்ஏ ஜிமெயில்காரங்களுக்கு. அவங்களே அனுமதிக்கிறாங்க. யூடியூப்ல இல்லை, ஆனால் அதில் இருக்குது. அது யூடியூப்ல இருக்கா என்ன எனக்கு தெரியாது. ஏன்னா அதெல்லாம் நான் ஒன்றும் போய் பார்க்குறது இல்லை, நம்மள உடம்பு முடியாமல் படுக்கிறதில்ல, என்னத்துக்கு அந்த கண்ட்ராவிலாம் பார்த்துக்கிட்டு அதெல்லாம் போய் செக் பண்ண வேண்டாம். இப்போ நான் சொல்கிறது ஃபேஸ்புக்கில் இவங்க ஜிமெயில்காரங்க பார்க்கலாம் தானே, இதெல்லாம் வந்து கட் பண்ணணும் தானே, அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வைக்கக்கூடாதுன்னு அவங்க வார்னிங் கொடுக்கணும் தானே ஜிமெயில்காரங்க. அவங்க கையில் தானே இருக்குது இன்டர்நெட், உலகம் முழுவதும் இருக்குது, ஃபேஸ்புக்கும் இருக்குது, எல்லாம் சொல்லணும். அவங்களே பேசாமல் இருக்காங்க. இப்போ இன்டர்நெட்டில் பாருங்கள், வெப்சைட்டில் என்னென்ன ஆபாசமான ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க, என்னென்ன மாதிரி ஆபாசமான வார்த்தைகள் எல்லாம் எழுதியிருக்காங்க, அதெல்லாம் அலௌட் பண்ணுறாங்க.
இந்த டயானா பிரின்ஸ் சார்ல்ஸ் முந்தி வந்து பிரின்ஸ் சார்ல்ஸாக இருந்தார், இப்போ கிங்கு யூகேக்கு. அவரோட மனைவி அந்த பிரின்சஸ் டயானாவோ டியானா நினைக்கிறேன், டியானா. ஆனால் தமிழில் வந்து டயானான்னு தான் சொல்லுவாங்க. அவங்க பிரின்சஸ் டயானா, இந்த வில்லியம் இருக்காரு, வில்லியம் பிரின்ஸ் ஹரியோட அம்மா, அவங்க தான் இல்லையே, இப்போ காலேஜில் இறந்துட்டாங்க. அவங்களோட ஆபாசமான ஃபோட்டோஸ் எல்லாம் இன்டர்நெட்டில் இருக்குது, வெப்சைட்டில் இருக்குது. ஒரு தடவை நான் தவறுதலாக தட்டிட்டேன். அது தவறுதலாக அந்த எழுத்து மாதிரி போச்சு. தட்டனா இது வந்துருச்சு, ஆபாசமான படம் வந்துருச்சு. யாருங்க இவங்களோட டயானா பிரின்ஸ் சார்ல்ஸோட மனைவி, முன்னாள் மனைவி. அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. அவங்கள வருது எல்லாம், எப்படி எல்லாம் ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க. ஆளுங்க எழுதுனாலும் இன்டர்நெட்டுக்காரங்க, ஜிமெயிலுக்காரங்க, இன்டர்நெட்டில் வேலை செய்கிறவங்க இன்டர்நெட்டில் போடுறாங்களே வெப்சைட்டில், இதை வந்து எப்படி வந்து ஜிமெயிலுக்காரங்க யூஎஸ்ஏக்காரங்க அலோவ் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் வந்து மனசு இருக்குது இல்லை, இந்த மாதிரிலாம் போடக்கூடாதுன்னு. அந்த மாதிரி ஆப்ஸ் வந்து, அந்த மாதிரி வந்து வெப்சைட்டு யாராவது எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்க, படங்கள்லாம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது யூஎஸ்ஏ ஜிமெயிலுக்காரங்க அதை வந்து அதை அப்படியே ரிமூவ் பண்ணிடணும். எந்த நாட்டில் அந்த மாதிரி ஆபாசமான படங்கள், கட்டுக்கதைகள், ஆபாசமான வார்த்தைகள்லாம் எழுதி போடுறாங்களோ, இன்டர்நெட்டில் வெப்சைட்டில் போடுறாங்களோ, அது அப்படியே இருந்துச்சுன்னா உடனே அதை கட் பண்ணி வெளியே அனுப்பிடணும். ஆனால் இன்டர்நெட்டில் இருக்குது, யூஎஸ்ஏ ஜிமெயில்காரங்க விட்டுருக்காங்களே, அதெல்லாம் எல்லாம் பண்ணுறாங்க. எவ்வளோ இருக்குது வீடியோ. ஸோ இப்போ அந்த ஆபாசமான வீடியோங்களை, ஆபாசமான ஃபோட்டோஸ்லாம் இன்டர்நெட்டில் வெப்சைட்டில் ஆளுங்க எழுதுனா அதை அனுமதிக்கிறாங்க யூஎஸ்ஏ ஜிமெயில்காரங்க. ஏன்னா அவங்களோட இன்டர்நெட் தானே உடம்பு முழுவதும் இருக்குது. இப்போ வெப்சைட் திறந்தா அதெல்லாம் வந்து திறந்துட்ட பிறகு ஜிமெயில்காரங்கெல்லாம் கண்டிப்பாக அதெல்லாம் பார்ப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இருந்தால் உடனே வந்து ரிமூவ் பண்ணிடணும் அந்த வெப்சைட்டை. அதை அலோவ் பண்ணுறாங்க. அவங்களால தான் எல்லாம் இன்டர்நெட்டில் வெப்சைட்டில் எல்லாம் மோசமாக எழுதுறாங்க, மோசமாக படங்களும் வைக்கிறாங்க. இந்த வீடியோவை நான் எடிட்டிங் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ண பிறகு அதுக்கடுத்து எமர்ஜென்சி பேசஞ்சரோட ஃபோட்டோஸு, இன்னும் மற்ற டீட்டெயில்ஸு இன்னும்லாம் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் நான் பிறகு கண்டினியூ பண்ணேன். ஓகே தேங்க்ஸ். ஓகே பாய் விவஸ். நான் பிறகு ஐ வில் கண்டினியூ லேட்டர். ஓகே now I stop this video. Okay.